ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யாருக்கெல்லாம் நிலானா ரொம்ப பிடிக்கும்? இன்னைக்கு நம்ம கதையில வர ஹீரோயினுக்கும் நிலானா ரொம்ப பிடிக்கும். அவங்க பேரு தான் மின்னி. ஒரு குட்டி பூனைக்குட்டி. மின்னிக்கு தன்னைத்தானே பெரிய மிஷன் இம்பாசிபிள் ஹீரோன்னு நினப்பு. எப்போ பார்த்தாலும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவா. ஒரு நாள் ராத்திரி நிலா நல்லா சாப்பிட்டு வெளியே வந்துச்சா. வானத்தில் அப்போ ஒரு முழு நிலா அப்படியே தக தகன்னு ஜொலிக்குது. மின்னி பேசிச்சா, அடேங்கப்பா, இது என்னடா இது? இவ்வளோ பெரிய ஒயிட் கலர் பந்து போல தொங்குது. இதை மட்டும் நான் பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன்னு வைங்க, அப்புறம் மியாவ் சிட்டியில் நான் தான் டாப் மாடல். மியாவ். மின்னி அந்த நிலா பந்தை பிடிக்க ஓட ஆரம்பிக்குது. ஓடும்போது லேசாக திரும்பி பார்க்குது. ஏய், நான் ஓடுனா நீ என் பின்னாடியே ஓடி வருவியா? நானா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? என்னை விட மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடுது. ஆனால் நிலா விடாமல் கூடவே வருது. ஒரு கட்டத்தில் மூச்சு வாங்க நின்ன மின்னி, சரி, இதுக்கு மேலே எனக்கு எனர்ஜி இல்லைப்பா, நீ ஏன் என்கிட்ட வந்து மாட்டிக்கோ அப்படின்னு சொன்னாலும் நிலா எட்டவே வந்து நிற்கிது. அப்போ தான் நம்ம ஹீரோ ஆந்த தாத்தாவோட என்ட்ரி. இதை பார்த்துட்டு இருந்த ஆந்த தாத்தா மரத்தில் இருந்து சிரிக்கிறார். ஹே மின்னி, என்ன பண்ணுற? தாத்தா, இந்த நிலா பந்து என்னை துரத்துது தாத்தா. நான் நிற்கிற இடத்துக்கே வருது, ஆனால் கைக்கு தான் மாட்ட மாட்டேங்குது. இது என்ன மேஜிக்கா? உடனே ஆந்த தாத்தா, அடியே மின்னி, இது மேஜிக் இல்லை, இதுக்கு பேர் தான் சயின்ஸ். நிலா நம்ம பூமிக்கு ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்கு. நீ இங்கே ஒரு 10 அடி நகரனால அந்த தூரத்தில் பெரிய மாற்றம் வராது. அதனால தான் நீ எங்கே போனாலும் உன் கூடவே வர மாதிரி உனக்கு ஒரு இலூஷன் உண்டாகுது. உடனே மின்னி ஷாக் ஆகி, அப்போ இது மேஜிக் இல்லையா, இது சயின்ஸா? அப்படியே சோகமாக குளத்துக்கரை பக்கம் போனா. அங்கே இன்னொரு அதிர்ச்சி. தாத்தா, நீங்கள் பொய் சொல்கிறீங்க. இங்கே பாருங்க, நிலா தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. இப்போ பாருங்க, ஒரே குதிரையில் பிடிச்சிடுறேன். அப்படியே டைவ் அடிக்க போடுது மின்னி. ஆந்த தாத்தா, நிறுத்து மின்னி, இது உண்மையான நிலா இல்லை, இது நிலாவோட ரெஃப்ளெக்ஷன், அதாவது பிரதிபலிப்பு. ஒரு கண்ணாடி முன்னாடி நீ நின்னா உன்னை மாதிரியே இன்னொன்று தெரியுமே, அதே மாதிரி தான் இந்த தண்ணியும் ஒரு கண்ணாடி மாதிரி நிலாவோட வெளிச்சத்தை காட்டுது. நீ உள்ள குதிச்சா வெறும் தண்ணி தான் உன் மூஞ்சில அடிக்கும். மின்னிக்கு தான் இப்போ தான் பல்பில் எரியுது. ஓஹோ, நம்ம கண்ணு பார்க்கறதெல்லாம் உண்மை இல்லையா? சயின்ஸ் படி பார்த்தாதான் எல்லாம் புரியுதா? அன்னைக்கு மின்னி ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கிட்டு நிலாவை பார்த்து ஒரு மியாவ் சொல்லிட்டு தூங்க போயிடுச்சு குட்டீஸ். இன்னும் ஃபன் சைஸ் ஸ்டோரிஸ் நிறைய பார்க்க நம்ம எலைட் வீரா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அடுத்த ஸ்டோரியில் சந்திப்போம்.